கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் நீங்கள் கையிட்டு செய்கிற எல்லாவற்றையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் நீதிமொழிகளின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். நெடுங்காலமாய் காத்திருக்குதல் இருதயத்தை இளைக்க பண்ணும், விரும்பினது வரும்போதோ ஜீவ விருட்சம் போல் இருக்கும் என்று சொல்லி பார்க்கிறோம். நெடுங்காலமாய் காத்திருக்கிற ஒரு அனுபவம் அல்லது ஒரு வாழ்க்கை என்பது இந்த நாட்களிலே அநேகருடைய வாழ்க்கையிலே பார்க்க முடிகிறது. காத்திருக்குதல் என்பது இளைத்து போக செய்கிற ஒரு காரியம். ஒரு தேவை இருக்கிறது, அந்த தேவை உடனடியாக சந்திக்கப்பட்டால் நாம் சந்தோஷப்படுகிறோம், நிம்மதியாக இருக்கிறோம். ஆனால் அதே தேவை நம்முடைய வாழ்க்கையில சந்திக்கப்படாமலே இருக்கும்போது, நீண்ட நாட்கள் காலங்கள் போய்கொண்டே இருக்கும்போது நமக்கு அது பெரிய பாரமாக மாறி விடுகிறது, இருதயத்தை இளைத்து போக பண்ணுகிறது என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. நிச்சயமாகவே சிலரெல்லாம் எனக்கு தெரியும், அருமையான பிள்ளைகள், திருமணமாகி 3 ஆண்டுகள் ஆகிவிட்டதையா, இன்னும் எனக்கு குழந்தை இல்லை என்று சொல்லுவாள். அடிக்கடி ஜெபம் பண்ணி கொள்ளுவார்கள். இப்படிப்பட்டவர்களை நான் நினைக்கும் போது அவருடைய இருதயத்தை பார்த்தாராவது இளைத்து போன ஒரு இருதயமாக இருக்கிறது. அது மாத்திரமல்ல, சிலர் 4 வருடம் 5 வருடம், ஒரு சிலர் 10 வருடங்களாக குழந்தை இல்லாமல் இருக்கிறார்கள். ஒரு சிலருடைய வாழ்க்கையிலே பார்க்கிறேன், அவர்கள் கடன் பிரச்சனையினாலே தடுமாறுகிறவர்களாக, அந்த கடன்கள் எப்பொழுது அடையும், என் வாழ்க்கை எப்பொழுது மாறும், என் சூழ்நிலை எப்பொழுது மாறும், நான் சந்தோஷமாக இருக்கவே முடியாதா, சம்பாதிக்கிறதை எல்லாம் வட்டிக்கும் மற்றவர்களுக்கும் கொடுத்துவிட்டு கஷ்டப்பட வேண்டுமா என்று சொல்லி சோர்ந்து போனவர்களாக, ஒரு எதிர்பார்ப்போடு தேவனிடத்திலிருந்து ஒரு நன்மையை எதிர்பார்க்கிறார்கள். கர்த்தர் கடனை அடைத்து விடுவார் என்று வேதம் சொல்லுகிறதே, நீ கடன் வாங்காதிருப்பாய், அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய் என்று சொல்லுகிறதே, ஏன் என் வாழ்க்கையிலே அது நிறைவேறவில்லை? ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் ஒவ்வொரு விதமான போராட்டங்கள். ஒரு அருமையான சகோதரி, எனக்கு எப்படியாவது வேலையிலே பணி உயர்வு வரணையா, வராமல் தடுக்கிறார்கள் என்று சொல்லி ஒரு அருமையான சகோதரி சொன்னார்கள். தடை செய்கிறவர்கள் யாராவது ஒருவர் அவர்களுடைய உயர்வை தடுக்கிறார்கள், இவர்கள் நெடுங்காலமாய் காத்திருக்கிறார்கள். ஒரு அருமையான சகோதரர் ஒருவர், அவர் எஸ்ஐ எழுதி முடித்துவிட்டு இன்ஸ்பெக்டர் ஆக வேண்டியவர். அவர் சொல்லுவார், அண்ணே இன்னும் எனக்கு வரலண்ணே, பதவி உயர்வு வரமாட்டேங்குதுண்ணே, பல காரியங்களை செய்கிறார்கள்ண்ணே, நான் எப்படியாவது இன்ஸ்பெக்டர் ஆகக்கூடாது என்று சொல்லி என்னை தடுக்கிறார்கள் என்று சொல்லுவார். அவர் அருமையான சகோதரர், இந்து சகோதரனாக இருந்தும் அவர் அடிக்கடி ஜெபம் பண்ணி கொள்ளுவார். அவருடைய எண்ணங்கள், அவருடைய நினைவுகள் எல்லாம் எப்படியாவது தான் இன்ஸ்பெக்டர் ஆகிவிட மாட்டோமா என்று சொல்லி இருக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. ஒரு சிலருடைய வாழ்க்கையிலே பதவி உயர்வு வராமல் இன்றைக்கும் வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் வந்திருக்க வேண்டும், வராத தடைகள். இப்படியாக ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஒவ்வொரு விதமான தடைகள், அவர்கள் உயர முடியாதபடி. ஆனால் வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் உன்னை கீர்த்தியாய் வைப்பார், புகழ்ச்சியாய் வைப்பார், மேன்மையாக வைப்பார், சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தை கொடுப்பார், துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தை கொடுப்பார், வனாந்தரம் வயல்வெளியாய் மாறும், நீ கையிட்டு செய்யும் வேலையிலெல்லாம் கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார் என்றெல்லாம் வேதம் சொல்லுகிறது. அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பார் என்று. ஆனால் இல்லையே, நெடுங்காலமாக காத்திருக்குதல் என்பது மிகவும் வேதனையான ஒரு காரியம். சிலருடைய வியாதியின் படுக்கை பார்த்தீங்கன்னா ரொம்ப நீண்ட நாட்களாக இருக்கும். அதனாலே அவர்கள் சோர்ந்து போனவர்களாக இருப்பார்கள். வேதத்திலே நீங்கள் பாருங்கள், யோவான் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கும் போது அந்த இடத்துல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பெதஸ்தா இந்த குளத்துக்கு போகிறார். அங்கே ஒரு மனிதனை பார்த்து, நீ சுகமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா என்று சொல்லும்போது அவன் சொல்லுகிறான், தூதன் வந்து தண்ணீரை கலக்கும் போது என்னை கொண்டு போய்விட ஒருவரும் இல்லை, எனக்கு முந்தி யாராவது ஒருத்தர் இறங்கி சுகமாகி விடுகிறார்கள். சரி, எத்தனை ஆண்டுகள்? 38 ஆண்டுகள் அவன் காத்திருக்கிறான், ஒரு சுகத்தை விரும்பி. எப்படியாவது சுகமாகி விட மாட்டோமா என்று சொல்லி படுத்து கிடக்கிறான். அவனை கொண்டு போய் விடுவதற்கு ஆட்கள் இல்லை. ஆதரவற்ற நிலைமை, போராட்டமான வாழ்க்கை. இன்றைக்கு எத்தனையோ பேருடைய வாழ்க்கையிலே அந்த சூழ்நிலை இருக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. பிள்ளைகளால் கைவிடப்பட்ட நிலைமை, பெற்றோரால் கைவிடப்பட்ட பிள்ளைகள், இது மாத்திரமல்ல, உறவினர்கள் நண்பர்களால் கைவிடப்பட்டவர்கள், எல்லா வகையிலும் சோர்ந்து போனவர்களாக சுகத்தை வாஞ்சிக்கிறார்கள், விரும்புகிறார்கள். ஒரு ஆஸ்பத்திரி கூட்டு போக கூட ஆள் இல்லை. அன்னைக்கு பெதஸ்தா குள மண்டபம், இன்றைக்கு சாதாரணமாக சொல்ல வேண்டுமானால், என்னை ஆஸ்பத்திரி கூட்டு போக ஒருத்தர் இல்லையா, என்னை ஒரு டாக்டர்கிட்ட கூட்டு போக இல்லாமல் நான் எவ்வளோ கஷ்டப்படுறேன், என்னுடைய ஒரு காரியம் முடியலையா, நான் படுத்திருக்கிறேன், என்னை அழைத்து செல்ல ஆட்கள் இல்லை,
கூட கைப்பிடித்து நடப்பதற்கில்லை. பிள்ளைகள் இருக்கிறார்கள், பேர பிள்ளைகள் இருக்கிறார்கள், ஆனால் ஒருவரும் என்னை கண்டுகொள்வதில்லை. இருதயம் இளைத்து போய் கிடக்கிறது. இருதயம் இளைத்து போன நிலைமையில் இருக்கிறவர்களையே இயேசு இன்னைக்கு தேடுகிறவராயிருக்கிறார். யார் உங்களை கைவிட்டாலும் சரி, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கைவிட மாட்டார். இன்றைக்கு உங்கள் வீட்டிலே அவர் பிரவேசிக்கிறவராயிருக்கிறார். இன்றைக்கு உங்கள் அருகிலே இருக்கிற தேவன் அவர் நம்மில் ஒருவருக்குமே தூரமானவர் அல்ல. அவர் நமக்கு சமீபமாய் இருக்கிற தேவன். நிச்சயமாகவே அவர் உங்களை சுகமாக்குவார். தைரியமாய் இருங்கள். 38 வருஷமாய் படுத்து கிடந்தவனை உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட என்று சொன்னவர் இன்றைக்கு மாறாத ஒரு தேவனாக உங்களையும் அவர் சுகமாக்குகிறவராய் இருக்கிறார். ஒருவேளை வருத்தத்தோடு வேதனையோடு இருதயம் இளைத்து போய் இருக்கிறீர்களா? நெடுங்காலமாய் காத்திருக்கிறீர்களா? கர்த்தர் இன்றைக்கு சுகமாக்குவார். நீங்கள் விசுவாசியுங்கள். நீங்கள் விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை உங்கள் வாழ்க்கையிலே பார்ப்பீர்கள், உங்கள் சரீரத்திலே பார்ப்பீர்கள், உங்கள் தேவைகளிலே பார்ப்பீர்கள், உங்களுடைய பிரச்சனைகளிலே அதை பார்ப்பீர்கள். கர்த்தருடைய மகிமை விளங்கும். கர்த்தருடைய வல்லமை வெளிப்படுகிறதை நீங்கள் காண முடியும். அவர் நிச்சயமாகவே சொன்னதை செய்வேன் என்று சொன்ன தேவன். வனாந்தரத்தை வயல் நிலமாய் மாற்றுகிற தேவன், பாழானதை பயிர் நிலமாய் மாற்றுகிற தேவன். உங்களுடைய சரீரம், உங்களுடைய ஆவி, உங்களுடைய ஆத்துமா எந்த வகையிலே பழுதடைந்திருந்தாலும் சரி, அதை சுகமாக்க இயேசு வல்லவராயிருக்கிறார். நிச்சயமாகவே அவர் சுகமாக்குவார். தைரியமாயிருங்கள். உங்கள் மேலான தைரியத்தை விட்டு விடாதிருங்கள். வேதம் அதைத்தான் சொல்லுகிறது. ஆனால் இன்றைக்கு அநேகர் பயந்து என்ன நடக்குமோ, ஏதாவது நேர்ந்து விடுமோ, நான் கடைசி வரையிலே இப்படித்தான் இருந்து சாக வேண்டுமோ. ஒருத்தர் என்னிடத்தில் பேசி கொண்டிருந்தார். சிலர் இப்படித்தானே பிரதர், கடைசி வரைக்கும் பாடுபட்டே சாகணும்னு தானே எழுதியிருக்கு, எனக்கு வேதத்தில் அப்படி எங்கேயும் நான் பார்க்கவில்லை என்று சொன்னேன். உண்மைதான். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும் முன்பாக ஒரு சகோதரனோ சகோதரியோ மிகவும் கடினமான சூழ்நிலையிலே கஷ்டப்பட்டு வாழ்ந்து கொண்டிருக்கலாம். இப்பொழுது கர்த்தரிடத்தில் வந்த பிறகு வேதம் என்ன சொல்லுகிறது? இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளின் மறைவில் அடைக்கலமாய் வந்த உனக்கு நிறைவான பலன் அவராலே உண்டாவதாக. நிச்சயமாகவே தேவன் உங்களை ஆசீர்வதிக்கிற தேவனாயிருக்கிறார். சூழ்நிலைகளை மாற்றுவார். உங்களுடைய வாழ்க்கையிலே ஒருவேளை தீமைகள் வந்தாலும் அதை நன்மையாய் மாற்றுகிற தேவன் தான். அவருடைய நிழலில் நீங்கள் அடைக்கலமாய் வந்தபடியினாலே, அவரை ஏற்றுக்கொண்டபடியினாலே, அவர் சொந்த இரட்சகராக, மீட்பராக, மேய்ப்பராக உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிறதுனாலே அவர் நிச்சயமாகவே உங்களுக்கு நன்மை செய்வார். உங்களை ஒரு நாளும் அவர் கைவிட மாட்டார். இன்னொரு பாருங்க, 12 வருஷமாக பெரும்பாடுள்ள ஸ்திரீ, இது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். யோசித்து பாருங்கள். 3 நாள் இருக்க வேண்டிய ஒரு காரியம் அது. கூடுநாள் 4 நாட்கள் இருக்கலாம் இந்த பெரும்பாடு என்று, அல்லது ஸ்திரீகளுக்கு வழிபாடு என்பது. ஆனால் என்ன நடக்கிறது? 12 வருடமாக உதிரப்போக்கு. யோசிக்கவே முடியாது. எத்தனை அவருடைய சரீரம் எத்தனை வேதனையான சூழ்நிலை, கேடான நிலைக்கு வந்திருக்கும். யோசிச்சு பாருங்களேன். ஒரு சிலரை எனக்கு தெரியும். அவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா அனிமிக்காக இருப்பாங்க, அப்படியே வெள்ளையாக வெளிரி போயிருப்பாங்க. என்னன்னு கேட்டால், ரொம்ப போராட்டம் பிரதர், ஹீமோகுளோபின் அளவு குறைஞ்சிருச்சு, என்ன செய்யறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லி மிக வேதனையோடு பேசுகிறவர்களை நான் பார்த்துருக்கிறேன். அப்படிப்பட்டவர்கள் இன்றைக்கும் இருக்கிறார்கள், நெடுநாள் காத்திருக்கிறார்கள். இங்கே பாருங்க, 12 வருஷமாக அவள் இருக்கிறாள். லூக்கா எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 43ஆம் வசனத்திலிருந்து நீங்கள் வாசிங்கன்னா, அவளுடைய வாழ்க்கையில் மிகவும் போராட்டமான ஒரு நேரங்க. வைத்தியர்களுக்கு எல்லாத்தையும் செலவழிச்சிட்டா. இனி காசு பணமும் இல்லை, செலவழிக்க வழியும் இல்லை, என்ன செய்வதென்றும் தெரியவில்லை. இந்த நேரத்தில் இயேசுவினிடத்திலே வருகிறாள். இயேசுவை குறித்து முன்பே கேள்விப்படுகிறாள். என்ன கேள்விப்படுகிறாள்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து விடுதலை தருவார், சுகம் தருவார், பலன் தருவார், ஆசீர்வதிப்பார், வாழ வைப்பார். எப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கிற ஒரு நபரையும் இயேசு வாழ வைக்கிற ஒரு தேவன். அதை முதலாவது அறிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு இயேசுவினுடைய அன்பை குறித்து தெரியவில்லை, இயேசு கிறிஸ்துடைய வல்லமையை குறித்து தெரியவில்லை. இந்த பூமியிலே சர்வ அதிகாரம் படைத்தவர் இயேசு. அவர் சொல்லுகிறார், வானத்திலும் பூமியிலும் எனக்கு சகல அதிகாரமும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. சகல அதிகாரம் என்றால் சர்வ அதிகாரம், எல்லாவற்றின் மேலுங்க. இயற்கையின் மேல் அதிகாரம், வியாதியின் மேல் அதிகாரம், எல்லாவற்றின் மேலே அதிகாரம் எடுத்தவர் இயேசு. இதை புரிந்து கொள்ளாமல் தான் இன்னைக்கு என்ன சொல்லிட்டு இருக்கிறாங்கன்னா, இயேசு ஏதோ ஒரு குழந்தையா இருக்கிறார், அல்லது சாதாரண ஒரு கடவுள், ஒரு மனிதன், பல வகைகளை பேசுகிறார்கள். பல பேர் பலவிதமாக பேசுகிறார்கள். பேசுகிறவர்கள் பேசிவிட்டு போகட்டும். நீ குழந்தையா நினைச்சா நினைச்சுக்கோ, இல்லை மனுஷனா நினைச்சா நினைச்சுக்கோ. ஆனால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், அவர் வானத்தில் இருந்து இறங்கின கர்த்தர். அவர் வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் படைத்தவர். அவருக்கு முன்பாகத்தான் எல்லாருடைய முழங்கால்களும் முடங்கணும். அது யாரா இருந்தாலும் சரி. தேவன் ஒருவரை தவிர
தூதர்களாய் இருக்கட்டும், காபிரியல் தூதனாய் இருக்கட்டும், மிகாவேல் தூதனாய் இருக்கட்டும், அல்லது உலகத்தில் எந்த பெரிய பணக்காரனாய் இருந்தாலும் சரி, ஒரு நாள் அவர் மேகங்கள் மேல் வரும்போது முழங்கால் படியிடுவார்கள், யாராயிருந்தாலும் சரி. காரணம், அவரை குத்தினவர்களும் அவரை நோக்கி பார்ப்பார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அத்தனை சர்வ வல்லமையுள்ள தேவன் அவர். அவரை நீங்கள் அறிந்து கொள்ளும் போது நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் உண்டாகும். இருதயம் இளைத்து போய் இருக்கிறீர்களா? வியாதியினாலே, போராட்டத்தினாலே, இப்படிப்பட்ட உதுர போக்கினாலே, நிச்சயமாக கர்த்தர் அதை மாற்ற வல்லவராயிருக்கிறார். நிச்சயமாக சுகம் கொடுக்க வல்லவராயிருக்கிறார். அவள் ஒரு தீர்மானம் செய்கிறார். என்ன தீர்மானம்? அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டாலாகிலும் நான் சுகமாவேன் என்று. வஸ்திரத்தின் ஓரத்தை தொடும்போது ஆண்டவர் இயேசுவினிடத்திலிருந்து வல்லமை புறப்பட்டு அவள் சரீரத்திலே பாய்கிறது. உடனடியாக அவர் சுகத்தை பெற்றுக்கொள்ளுகிறாள். இன்றைக்கும் சரி, அவருடைய வஸ்திரத்தின் ஓரம் என்று சொல்லும்போது இன்றைக்கும் அவர் உங்கள் சமீபமாக இருக்கிறார். அந்த வார்த்தை மாம்சமானது. இன்றைக்கு அந்த வார்த்தை உங்கள் கைகளில் இருக்கிறது. இந்த வசனங்களை நீங்கள் வாசியுங்கள். வாசிக்கும் போதே உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்களை நீங்கள் காண்பீர்கள். இதை தியானிக்கும் போது அற்புதங்களை காண்பீர்கள். இந்த வார்த்தையினால் பிழைப்பான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. நிச்சயமாகவே நீங்கள் பிழைப்பீர்கள். எல்லா குறைவுகளும் உங்கள் வாழ்க்கையிலே மாறுகிறதை பார்ப்பீர்கள். அவர் ஒரு நாளும் உங்களை கைவிடாதவர். 12 வருஷமாய் பெரும்பாடுள்ள ஸ்திரீ என்ன தீர்மானம் பண்ணினாள்? இருதயத்திலே ஒரு தீர்மானம், வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டாலாகிலும் நான் சுகமாவேன். நிச்சயமாகவே அவள் தொட்டால் சுகமானாள். நீங்கள் உங்கள் இருதயத்தில் என்ன தீர்மானம் எடுக்கிறீர்கள்? ஒரு தீர்மானம் பண்ணுங்கள், நான் புதிய ஏற்பாடு படித்து முடிப்பேன், அப்பொழுது கர்த்தர் என்னை சுகமாக்குவார். அல்லது மத்தேயு சுவிசேஷத்தை நான் வாசிப்பேன் நிச்சயமாக, அல்லது மார்க்கு சுவிசேஷத்தை வாசிப்பேன். ஏதாவது ஒன்றை தீர்மானம் பண்ணுங்கள், ஒரு பொருத்தனை பண்ணுங்கள். பணம் இல்லை, வசனம். இந்த வார்த்தையை நான் வாசிப்பேன், தியானிப்பேன். இந்த வசனங்கள் வாசிக்கும் போது கர்த்தர் எனக்கு சுகம் கொடுப்பார் என்று நீங்கள் நிச்சயமாக நம்பினீர்களானால் கர்த்தர் நிச்சயமாக உங்களுக்கு சுகத்தை கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார், பலத்தை கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். ஒரு குடும்பத்திலே கணவன் மனைவிக்குள்ளே பிரிந்து விட்டார்கள். 2 பேரும் பேச்சுவார்த்தை இல்லை, பிரிந்து விட்டார்கள். இப்பொழுது அந்த பெண்ணும் அந்த வீட்டுக்கு அழைக்கப்படவில்லை, அந்த பையனும் அழைச்சிட்டு போக ஆயத்தமாக இல்லை. சண்டை, 2 பேரும் அடிச்சுக்கிட்டாங்க. அந்த அளவில் போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இனி அந்த பையன் உன் வீட்டு வாசலே நான் மிதிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு போயிட்டான். அப்போது அந்த பெண்ணுக்கு ஒரு ஆலோசனை கொடுக்கப்பட்டது. என்ன ஆலோசனை தெரியுமா? நீ ஜெபம் பண்ணிட்டு 4 சுவிசேஷங்களையும் நான் வாசிப்பேன் என்று சொல்லி ஒரு தீர்மானம் பண்ணு அப்படின்னு சொன்ன உடனேயே அந்த பெண் ஒரு தீர்மானம் பண்ணா, நான் 4 சுவிசேஷத்தையும் வாசிப்பேன். இப்பொழுது என் கணவர் என் வீட்டு வாசலில் என்னை அழைக்கணும்னு ஜெபம் பண்ணிட்டு பைபிள் படிக்க ஆரம்பிக்கிற. பல தடைகள் நீங்கள் வேணா பாருங்க. சீக்கிரம் படித்து முடிக்கணும்னு சொல்லி ஒரு பொருத்தனை பண்ணிட்டீங்கன்னா தடைகள் வரும். பிசாசு தடுப்பான். ஏன்னா உங்கள் பொருத்தனையை நிறைவேற்ற முடியாதபடிக்கு தடை எப்பொழுதுமே வாழ்க்கையில் வரும். இப்போ என்ன செய்கிறாள் அந்த பெண்? தானாக பார்த்தீங்கன்னா படிக்க ஆரம்பிக்கிறாள். தடைகள் இருந்தது, படித்து கொண்டே வருகிறாள். மத்தேயு படித்து முடித்தால் கணவன் வல்ல. மார்க்கும் படித்து முடிச்சிட்டால் கணவன் வல்ல. லூக்காவும் படித்து முடித்தால் கணவன் வல்ல. இப்பொழுது யோவான் சுவிசேஷத்தை வாசித்து கொண்டிருக்கிறாள். அவளுடைய மனம் சோர்ந்து போன நிலைமையிலே, என் கணவனை நீ வரமாட்டாரா, என்னையும் ஏற்றுக்கொள்ள மாட்டாரா, நான் என் பிள்ளையோடு கூட என் கணவனுடைய வீட்டிலே போகாமல் என் தகப்பனுக்கும் தாய்க்கும் பாரமாகவே நான் இருக்க வேண்டுமா? என் வாழ்க்கை இப்படி ஆகிவிட்டதே, எத்தனை காலங்கள் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், எவ்வளவு சோர்வு என்று சொல்லி அவள் இருதயத்திலே சோர்ந்து போனவளாக வாசித்து கொண்டிருக்கிறாள். ஒரு காரியம் தெரியுமா? கடைசி அதிகாரம் 21ஆம் அதிகாரத்தை அவள் வாசிக்கிறாள். இன்றோடு முடிந்தது, இனி என் கணவன் வரமாட்டான் என்று சொல்லும்போது, வாசித்து முடிக்கும்போது இவளை கூப்பிடுகிற சத்தம் வாசலிலே கேட்கிறது. பேர் சொல்லி அழைக்கிற சத்தம். வெளியே பார்க்கிறாள், அவள் கணவன் நின்று கொண்டிருக்கிறான். அழுது சத்தமிட்டு அழுது, தேவனே என்னை இப்படி மீட்டெடுத்தீரே, எனக்கு இப்படி இறங்கினீரே, ஆச்சரியமான காரியத்தை நான் பார்த்தேன் என்று சொல்லி அழுது தன் கணவனை கட்டி பிடித்து கதறினான். அந்த கணவனும் சொன்னான், என்னன்னே தெரியல, உன்னை போய் கூப்பிட சொல்லி ஒரு ஏவுதல் என் இருதயத்தில் வந்தது, ஏன் என்று எனக்கு தெரியாது, நானும் போக வேண்டாம் வைராக்கியம் பாராட்டினேன். ஆனால் ஏதோ ஒரு ஆவியின் சக்தி, தேவ ஆவியின் வல்லமை என்னை கடந்து போய் உன் மனைவியை கூட்டிடுவான்னு சொல்லி ஒரு உந்துதலை நான் என் வாழ்க்கையில பார்த்தேன் என்று சொல்லி அழைத்து கொண்டு போனார். இன்றைக்கு வரைக்கும் அவர்கள் சந்தோஷமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். கர்த்தர் தம்முடைய வார்த்தையை நிறைவேற்றுகிற தேவன். உங்களுக்கு அவருடைய வார்த்தை நிறைவேறுங்கிறதை நீங்கள் பாருங்கள். லூக்கா எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலிருந்து நான் வாசிக்கும் போது பாருங்க, 18 வருஷமாக
ஒரு பலவீனப்படுத்துகிற ஆவியினாலே கூனியாக்கப்பட்ட ஒரு பெண். ஆனால் தேவாலயத்துக்கு தவறாமல் வருகிறவர்கள். அந்த பெண்ணுடைய வாழ்க்கையில் பாருங்களேன், 18 வருஷன்றது சின்ன காரியம் இல்லைங்க. நீ யோசிச்சு பாருங்க, 18 ஆண்டுகளாக குனிந்து ஆலயத்துக்கு வருகிறாள், நெடுங்காலமாய் காத்திருக்கிறாள். எப்படி ஆகிலும் என் தேவன் என்னை விடுதலையாக்குவாரா, நான் நிமிர்ந்து நடக்க மாட்டேனா, நான் சுகமாய் வாழ மாட்டேனா, என் வாழ்க்கையில ஒரு மாறுதல் வராதா, நான் இப்படியே சாக வேண்டுமா என்று சொல்லி சோர்ந்து போன நிலைமையிலே ஆலயத்திலே வந்து அமர்ந்திருக்கிறாள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அதை பார்க்கிறார். இது பலவீனப்படுத்துகிற ஆவி என்று சொன்ன உடனேயே, பலவீனப்படுத்துகிற ஆவியை அவர் அதட்டி அகற்ற உடனேயே இப்பொழுது அவள் எழுந்து நின்று தேவனை மகிமைப்படுத்துகிறாள். கர்த்தர் நிமிர்ந்து நடக்க பண்ணுகிறவர், தலை குனிய வைக்கிற தேவன் அல்ல. பிசாசின் பிடியிலிருந்து விடுதலையாக்கும்படியாகவே இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் விடுதலையாக்குகிற தேவன் இன்றைக்கும் சரி. உங்களுடைய குடும்பத்தை சத்துரு போராடுகிறானா, சத்துரு கெடுக்கிறானா, நாசம் பண்ணுகிறானா, கர்த்தர் விடுதலை தருவார். ஆனால் சத்துரு போராடிக்கிட்டு தான் இருப்பான். இன்னைக்கல்ல என்னைக்கும் அவனால போராட்டம் இருக்கும். அவன் எதிரியானவன், அவன் நாசம் பண்ணுகிறவன், அவன் கொல்லுகிறவன், அழிக்கிறவன் என்று இயேசு சொன்னார். நிச்சயமாகவே அவன் அழிக்கும்படியாக வரலாம். ஆனால் கர்த்தர் உங்களுக்கு ஆதரவாக அனுசாரியாக இருப்பார். கர்த்தர் உங்களை நிமிர்ந்து நடக்க பண்ணுவார். உங்கள் தோல்வியை ஜெயமாக மாற்றுவார். நிச்சயமாகவே நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீர்கள். வேதத்திலிருந்து ஒரு பகுதியை நாம் வாசிக்கிறோம். அங்கே பார்த்தீங்கன்னா யோபுவின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே யோபு சொல்லுகிறார், எனக்கு மாறுதல் எப்பொழுது வரும் என்று என்னுடைய போராட்டத்தின் நாளெல்லாம் நான் காத்திருக்கிறேன். எனக்கு மாறுதல் எப்பொழுது வரும் என்று சொல்லி எனக்கு குறிக்கப்பட்ட போராட்டத்தின் நாளெல்லாம் நான் காத்திருக்கிறேன். அவருக்கென்று ஒரு குறிக்கப்பட்ட போராட்டத்தின் காலம் என்று சொல்லுகிறார். நொறுக்குதலின் மேல் நொறுக்குதல், உபத்திரவத்தின் மேல் உபத்திரவம், பாடுகளின் மேல் பாடுகள் யோபுவினுடைய வாழ்க்கையில் வந்தது உங்கள் எல்லாருக்கும் தெரியும். மிக உயர்ந்த மேன்மையான நிலையில் இருந்த ஒரு மனிதன், பெரிய பணக்காரன், நீதிமான், உத்தமன், சன்மார்க்கன், தேவனுக்கு பயந்து தீமைக்கு விலகுகிற ஒரு அருமையான மனிதன், எல்லா புறமும் தேவனால் சாட்சி பெற்றவன், மனிதர்களால் சாட்சி பெற்றவன், உயர்ந்த உன்னதமான நிலையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறான். ஆனால் அவன் வாழ்க்கையிலே எல்லா போராட்டங்கள் வருகிறது. பிள்ளைகள் மரிக்கிறார்கள், எல்லாவற்றையும் இழந்து போன நிலைமை, மிக போராட்டமான ஒரு சூழ்நிலை. இந்த நேரத்தில் அவன் எதிர்பார்க்கிறான், எனக்கு மாறுதல் எப்பொழுது வரும். ஏன்னா இருதயம் இழைத்து போய்விட்டது, சோர்ந்து போன ஒரு மனிதனாக அமர்ந்திருக்கிறான். நண்பர்கள் சமாதானத்தை கொடுப்பார்கள் என்று பார்த்தால் நண்பர்களும் உபத்திரவப்படுத்துகிறார்கள். சில நேரங்களில் அப்படித்தான் இருக்கும் பாருங்களேன். சில நேரங்களிலே நாம் ரொம்ப நண்பர்கள் என்று சொல்லி நம்ம ரொம்ப நேசிக்கிறோம் பார்த்தீங்களா, அவங்க நமக்கு விரோதமாக செயல்படுவாங்க, அவங்க நம்மளை பரியாசம் பண்ணுவாங்க, அவங்க நம்மளை உதாசீனப்படுத்துவார்கள், கேவலப்படுத்துவாங்க. தெரியுமா உங்களுக்கு? சில நேரங்களில் அவர்கள் படுத்துகிற பாடுகள்லாம் நம்மளால் தாங்கவே முடியாது, அவ்வளோ வேதனைப்படுத்துவார்கள். ஆனால் அதை சொல்லிட்டு ஒன்றும் இல்லை, நான் சும்மா விளையாட்டுக்கு தான் பேசினேன் பாருங்கள். ஆனால் நம்முடைய இருதயம் முற்றிலுமாக காயப்பட்டு போகும். நம்முடைய இருதயத்தில் வேதனைகள் வரும், போராட்டமாக இருக்கும். இதன் நடுவில் தான் கர்த்தர் நம்மை நடத்துகிற தேவனாக இருக்கிறார். யோபுவினுடைய வாழ்க்கையில அத்தனை பாடுகள், அவ்வளவு உபத்திரவங்கள், அத்தனை வேதனைகள். அவனால் என்ன செய்வதென்றே தெரியாத சூழ்நிலையிலே அவன் இருக்கிறான். எனக்கு மாறுதல் எப்பொழுது வரும்? உண்மையாக சொல்லுகிறேன், நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா தெரியும். யாக்கோபின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கும் போது அங்கே ஒரு அருமையான காரியத்தை யாக்கோபு எழுதுகிறார். 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை பாருங்க. சகோதரரே, கர்த்தர் வருமளவு நீடிய பொறுமையாயிருங்கள். இதோ பயிரிடுகிறவன் பூமியின் நற்பலனை அடைய வேண்டும் என்று முன்மாறியும் பின்மாறியும் வருமளவும் நீடிய பொறுமையோட காத்திருக்கிறான். ஒரு பயிரிடுகிறவன் என்ன செய்கிறானா, அவன் பலன் வரும்படியாக முன்மாறியும் பெய்யணும் பின்மாறியும் பெய்யணும் விதைச்சிட்டு காத்திருக்கிறான். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த உலகமே எல்லாருமே எதை எடுத்தாலும் காத்திருக்கிற மக்களாக இருக்கிறோம். ஒரு திருமணமாகி குழந்தை பிறப்பதற்கு 10 மாதம் ஆகிறது, காத்திருக்கிறார்கள் அந்த குழந்தை பெற்றெடுக்கும் வரையிலே. அதை வளர்த்து ஆளாக்குவதற்கு 20 வருஷம். இப்படி எல்லாவற்றிலையும் காத்திருந்து தான் நம்முடைய வாழ்க்கை ஓடிக்கொண்டிருக்கிறது. இங்கேயும் ஒரு விவசாயி காத்திருக்கிறான். எதற்காக? தன்னுடைய பயிர் விளையும்படியாக காத்திருக்கிறான். அதை சொல்லிவிட்டு சொல்லுகிறார், நீங்களும் நீடிய பொறுமையோடு இருந்து உங்கள் இருதயங்களை ஸ்திரப்படுத்துங்கள். ஏன்னா இளைத்து போன இருதயம் தானே, உங்கள் இருதயத்தை இளைத்து போக விடாதீங்க, நீங்கள் ஸ்திரப்படுத்துங்க. ஏன்னா நீங்கள் தைரியமாக இருங்க, சோர்ந்து போகாதீங்கன்னு சொல்லிட்டு சொல்கிறாரு.
கர்த்தரின் வருகை சமீபமாக இருக்கிறதே. ஏன் கர்த்தரின் வருகை சமீபமாக இருக்கிறதே என்று சொல்லிவிட்டு சொல்லுகிறார், நீங்கள் நியாயம் தீர்க்கப்படாதபடிக்கு ஒருவருக்கொருவர் விரோதமாய் முறையிடாதிருங்கள், இதோ நியாயாதிபதி வாசற்படியில் நிற்கிறார். எனக்கு இதை வாசிக்கும் போது ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. ஏன்னு கேட்டிங்கன்னா, தேவன் காத்திருந்தார். தேவன் எப்பொழுது காத்திருந்தார்? ஆதாம் பாவம் செய்த பிறகு ஆதியாகமம் 3:15 நீங்கள் வாசி பார்த்தீங்கன்னா, இதோ ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன், அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிங்காலை நசுக்குவாய் என்று சொல்லி ஒரு ப்ராபசி சொல்லுகிறார், தீர்க்க தரிசனம் சொல்லுகிறார். இது என்ன நடக்கிறது? வாக்குத்தத்தமான இந்த வார்த்தை இது நிறைவேற 4000 ஆண்டுகள் ஆனது. மேசியா வருவார், அவர் வந்து சாத்தானின் கிரியைகளை அழிப்பார் என்று சொல்லி இஸ்ரவேலர்கள் காத்திருந்தார்கள். மேசியா 4000 ஆண்டுகள் கழித்து வந்தார். அவரை மேசியா என்று அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. அவர்களே சிலுவையில் அறைந்தார்கள். 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார். 40 நாட்கள் எல்லாருக்கும் தரிசனமானார். அடுத்து 10 நாளிலே பரிசுத்த ஆவியானவரை கொடுத்தார். இப்பொழுது பிதாவின் வலது பாரிசத்திலே நமக்காக வேண்டுதல் செய்கிறவராய் இருக்கிறார். சீக்கிரமாய் அவர் வருவார் என்று எழுதுகிறார். இப்போ சபையை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்காக காத்திருக்கிறது. இதுதான் உண்மை. இந்த உலகத்திலே அநேக காரியங்களுக்காக நாம் காத்திருக்கிறோம். இதன் நடுவிலே சபையும் ஆண்டவர் இயேசுவுக்காக காத்திருக்கிறது. நியாயாதிபதி வாசற்படியிலே நிற்கிறாராம். சரி, வாசற்படியில் நிற்கிறார் என்று சொல்லி 2000 ஆண்டுகள் ஆகிவிட்டது யாக்கோபு சொல்லிய. இப்போ எல்லாரும் என்ன சொல்றாங்க? ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. எது எப்படி வேண்டுமானாலும் சொல்லிட்டு போட்டோம். சிலர் சொல்லுவாங்க அடுத்த 25ஆம் தேதி சாயங்காலம் இயேசு இங்கே வந்து நிற்க போறார். ரைட், சரி, சந்தோஷம். இப்படியாக நிறைய காரியங்களை சொல்லி சொல்லி ஜனங்கள் ஏமாந்து போனார்கள். ஏன்னா அவரே சொல்லுகிறார், என் பிதாவினுடைய சித்தம், என் பிதாவினுடைய காரியம் நான் சொல்ல முடியாது, எனக்கு தெரியாது. அவர் என்றைக்கு என்னை போக சொல்லுகிறாரோ அன்றைக்கு வருவேன், மேகங்கள் மேல் வருவேன்னு சொல்றார். அதுதான். அப்ப சபை எப்படி இருக்கணும்? வேண்டும், ஆயத்தமா இருக்க வேண்டும். மணவாளனை வரவேற்க எப்பொழுதுமே ஆயத்தப்பட்டிருக்க வேண்டும். மணவாளன் எப்பொழுது வருவார் தெரியாது. அதை குறித்து நாம் சொல்லுவதற்கும் ஒண்ணுமே இல்லை. பார்த்துக்கணுங்க, அவங்க தன்னுடைய இருதயத்தில் தோன்றினதை பேசிக்கிட்டு இருப்பாங்க. ஏன்னா வேதம் என்ன சொல்லுகிறதுனா, 2 பேதுருவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 2 பேதுருவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். அதை வாசித்து பார்க்கும்போது அங்கே தெளிவாக ஒரு காரியத்தை பேதுரு எழுதுகிறார். கர்த்தருடைய நாள் இரவிலே திருடன் வருகிற விதமாய் வரும். அப்பொழுது வானங்கள் மடமட என்று அகன்று போம், பூதங்கள் வெந்து உருகிப்போம், பூமியும் அதில் உள்ள கிரியைகளும் எரிந்து அழிந்து போம். இப்படி இவைகளெல்லாம் அழிந்து போகிறதா இருக்கிறபடியால் நீங்கள் எப்படிப்பட்ட பரிசுத்த நடக்கையும் தேவ பக்தியும் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். தேவனுடைய நாள் சீக்கிரமாய் வரும்படிக்கு மிகுந்த ஆவலோட காத்திருங்கள். அந்த நாளில் வானங்கள் வெந்து அழிந்து பூதங்கள் எரிந்து உருகிப்போம். அவருடைய வாக்குத்தத்தத்தின்படியே நீதி வாசமாயிருக்கும் புதிய வானங்களும் புதிய பூமியும் உண்டாகும் என்று காத்திருக்கிறோம். ஆகையால், இந்த 14ஆம் வசனம் ரொம்ப முக்கியமான ஒரு வசனம் பாருங்க. ஆகையால் பிரியமானவர்களே என்றார். அழைக்கிறதே வித்தியாசமா அழைக்கிறார். அது வரைக்கும் சொல்லிக்கிட்டு வந்தவர் இப்ப சொல்றாரு, பிரியமானவர்களே, இவைகள் வர காத்திருக்கிற நீங்கள் கரையற்றவர்களும் பிழை இல்லாதவர்களுமாய் சமாதானத்தோட அவர் சந்நிதியில் காணப்படும்படி ஜாக்கிரதையாயிருங்கள்னு சொல்றார். ஏன்னா நீ கரை இல்லாமல் பிழை இல்லாமல் காத்திரு. எப்போ வருவார் தெரியாது, காத்திரு. சரி, எப்படி காத்திருக்கணும்? கரையற்று காத்திரு, பிழை இல்லாமல் காத்திரு. இந்த ரெண்டும் உங்க வாழ்க்கையில காணப்பட வேண்டாம். நீ ஆயத்தமாய் இருங்கிறார். அப்ப ஆயத்தமாய் இருப்பதற்கு கரை இல்லாமல் இருக்க வேண்டும். ஆண்டவர் இயேசு அழைத்து செல்வதற்கு நம்மிடத்தில் கரைகள் இருக்கக்கூடாது, பிழைகள் இருக்கக்கூடாது, தவறுகள் இருக்கக்கூடாது. இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில காணப்படுது என்ன? பிசாசு கரைப்படுத்துறான், பிசாசு அநேக தீமைகளை கொண்டு வருகிறான். இது மாத்திரமல்ல, அவர்களே தங்களுடைய சுயத்தின்படி பல தீமையான காரியங்களை செய்கிறார்கள். நன்றாக தெரியும் இது தவறு, இதை செய்யக்கூடாது என்று மனசாட்சி சொல்லியும் பரிசுத்த ஆவியானவர் சொல்லியும் கேட்காமல் நடக்கிற ஒரு வாழ்க்கை. இதை விட்டு வெளியே வர வேண்டும். ஆவியானவர் சத்தத்தை கேட்டு வழி இதுவே, இதில் நடவுங்கள் என்ற சத்தம் உங்களுக்கு பின்னாலே சொல்லுகிற உங்கள் காதுகளிலே கேட்கும்னு சொல்லுது இல்லையா? ஆவியானவர் சொல்வதை கேட்டு நாம் நடக்க வேண்டும். ஏன்னா இப்போ 2000 வருஷம்னு சொல்லும் போது நம்ம நினைக்கிறோம் 2000 வருஷமா வரலையா? அதுக்கு முந்தின வருஷத்தில் பாருங்களேன்,
எவ்வளோ சொல்கிறார் பாருங்க, 8ஆம் வசனத்தில், பிரியமானவர்களே, கர்த்தருக்கு ஒரு நாள் 1000 வருஷம் போலவும் 1000 வருஷம் ஒரு நாள் போலவும் இருக்கிறது என்ற இந்த ஒரு காரியத்தை நீங்கள் அறியாதிருக்க வேண்டாம். கர்த்தருக்கு எப்படி 1000 வருஷமே ஒரு நாள் தான், ஒரு நாள் 1000 வருஷத்தை போல இருக்கும். அப்போ யோசிச்சு பாருங்க, உலகம் தோன்றினது மூலம் இன்றைய வரைக்கும் 6 நாள் தான் தேவனுடைய பார்வையில். நாம நினைக்கிறோம் 6000 வருஷங்கள் ஆகிவிட்டது, அவருக்கு 6 நாள் தான். காத்திருங்க. எது வரைக்கும் காத்திருக்கணும்? அவர் வருகை வரைக்கும் காத்திருங்க. இல்லைன்னா இந்த பூமியில உங்க நாட்கள் முடியும் வரையில கர்த்தரை எதிர்நோக்கி காத்திருங்க, அவ்வளவுதான். கர்த்தருக்காக காத்திருக்க வேண்டும். ஏன்னா தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி. 9ஆம் வசனம் பாருங்க, கர்த்தர் தமது வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதமாயிராமல், சொன்ன வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதமா இல்ல, ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி நம்மேல் நீடிய பொறுமையுள்ளவராய் இருக்கிறார். ஒருத்தர் கெட்டு போறது அவருடைய சித்தமே அல்ல, எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று நீடிய பொறுமையோடு இருக்கிறார். எசேக்கியேலின் புத்தகத்திலே சொல்லிட்டாரு, துன்மார்க்கன் சாகிறது எனக்கு பிரியமான்றார். அவன் மனம் திரும்பி பிழைப்பதல்லவா நான் விரும்புகிறேன், அவன் சாக கூடாதுங்கிறாரு. அப்போ அவருடைய விருப்பம் பாருங்க, தேவனுடைய விருப்பம் அப்படிதான் இருக்கு. தேவனுடைய இருதயமே வேறங்க, மனிதனுடைய இருதயத்தை போல அல்ல. நம்முடைய இருதயம்லாம் ரொம்ப குறுகி போன இருதயம். அவர் பாருங்க, நல்லோர் மேலும் தீயோர் மேலும் தம்முடைய சூரியனை உதிக்க பண்ணி தம்முடைய மழையை பெய்ய பண்ணுகிற தேவனாய் இருக்கிறார். அவருடைய இருதயம் பெருசு, நம்முடைய இருதயம் இவ்வளோண்டு தான். நம்ம சிந்தனையும் கொஞ்சம் தான். அதனால தான் உன் வழி என் வழி அல்ல, உன் நினைவுகள் என் நினைவுகள் அல்லங்கிறார். அப்போ தேவன் எப்படிப்பட்டவராய் இருக்கிறார்? அவர் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று நீடிய பொறுமையுள்ளவராய் இருக்கிறாராம். அதனால தான் வேதம் சொல்லுகிறது நாம் காத்திருக்க வேண்டும். யூதாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம், ஒரே அதிகாரம் தான், 20-21 வசனங்களில் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா அங்கே கர்த்தர் சொல்லுகிற ஒரு முக்கியமான காரியம் இருக்கிறது பாருங்க. யூதா 1ஆம் அதிகாரம் 20-21 வசனங்கள். 20ஆம் வசனம் பாருங்க, நீங்களோ பிரியமானவர்களே உங்கள் மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல், பரிசுத்தமான விசுவாசம், அன்பான விசுவாசம், பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல் உங்களை உறுதிப்படுத்தி கொண்டு பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ணி தேவனுடைய அன்பிலே உங்களை காத்து கொண்டு நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இரக்கத்தை பெற காத்திருங்கள். ஐயா, விசுவாசம், அதில் என்ன விசுவாசம்? மகா பரிசுத்தமான விசுவாசம், தேவன் மேல் வைத்த அந்த விசுவாசம். அதில் உறுதிப்படுத்தி கொண்டு பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ணி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்காக அவருடைய இரக்கத்தை பெறும்படியாக நீ காத்திரு என்று சொல்லுகிறார். ஆனால் இன்றைக்கு எப்படி இருக்கிறது? இன்னைக்கு விசுவாசமும் இல்லை. கேட்டால் விசுவாசம் கடைசியாக தொலைஞ்சு போயிரும் பிரதர், குறைஞ்சு போயிரும்பாங்க. எதையாவது எல்லாத்துக்கும் ஒரு காரணத்தை கண்டுபிடிப்பாங்க. நான் சில நேரம் சிலர்கிட்ட பேசும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு கான்செப்டில் பைபிள்லேருந்து படிச்சிருப்போம், அவங்க அப்படியே எதிர்பாதமாக பேசிகிட்டு இருப்பாங்க. ஒரு வசனத்தை சொல்லி இப்படி கர்த்தர் சொல்லியிருக்கிறாரு சொன்னால் அந்த வசனம் அப்படி அர்த்தமே இல்லைங்க, அது கிடையாது அந்த வசனம்பாங்க. இப்படி சொல்லுகிற மக்களை நிறைய பேரை நான் சந்திக்கிறேன். நிறைய பேர் இதற்கு எதிராக பேசுகிறவர்கள், ஆனால் பைபிள் கையில் வச்சுருப்பாங்க. நம்முடைய விசுவாசத்தை குலைச்சி போடுறதுக்காக அவங்க ஆயத்தமாக இருப்பாங்க. ஒருத்தர்லாம் என்கிட்ட பைபிள் வந்து நீங்கள் முழங்காலில் படிச்சிருக்கீங்களான்னு பாரு. எனக்கு முழங்கால் போட முடிஞ்சால் பரவாயில்லையா, ஜெபத்துக்கு தான் முழங்கால் போடுவேன், படிக்கிறது உட்கார்ந்தான் படிப்பேன். இல்லை, நீங்கள் முழங்காலில் போட்டு படித்து பாருங்கள், வேற மாதிரி இருக்குன்னாரு. எப்படின்னு தெரியல எனக்கு. சரி, யோசிச்சு பார்ப்போம். என்ன, இப்போ நாம் எல்லாருமே காத்திருக்கிறோம். எதற்காக? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்கு காத்திருக்கிறோம். சரி, இன்னைக்கு வரல, நாளைக்கு வரல, இப்படி இருதயம் என்ன ஆகிறது? இளைத்து போகிறது, இளைத்து போகிறது. இது மாதிரி தான் யோபு தன்னுடைய வாழ்க்கையிலே ஒரு மாறுதல் எதிர்நோக்கி காத்திருந்தார். இப்போ நீங்கள் கூட காத்திருக்கீங்க இல்லையா? குழந்தை வேணுமேன்னு காத்திருக்கிறீங்க, பிள்ளைக்கு திருமணமாகணுமே ஒரு சிலர் காத்திருக்கிறீங்க, படிக்கணுமே, படித்து முடிக்கணுமேன்னு காத்திருக்கீங்க, வேலை கிடைக்கலையேன்னு காத்திருக்கிறீங்க. ஏதாவது ஒரு வகையில் நான் உயர மாட்டேனா, என் வாழ்க்கை விடுதலையாகாதா, என் கடன்கள் மாறாதா, என்னுடைய சோகமான நிலை மாறாதா, என்னுடைய பிரிவினை மாறாதா, எனக்கும் என் கணவனுக்குள்ள உறவு விரிந்து போய் கிடக்கிறதே, நாங்கள் பிரிந்திருக்கிறோமே, எங்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் உண்டாகாதா என்று சொல்லி நீங்கள் காத்திருக்கிறீர்கள் அல்லவா? யோபு அப்படிதான் காத்திருந்தார். ஏன்னா நீங்க யோசிச்சு பாருங்களேன், ஒரு புறம் போராட்டமான வாழ்க்கை, ஒரு புறம் நண்பர்களால் நிந்தை, அவமானம், கேவலமான வார்த்தை. சரி, மனைவியாவது பரவாயில்லன்னா அவ அதுக்கு மேல அவ வந்து நீ சாகுன்னு சொல்லிட்டு போயிட்டா. இன்னும் நீ ஏன் உத்தமமா இருக்கிற,
பேசாம நீ என்ன பண்ணு, தேவனை தூசிச்சு ஜீவனை விடுன்னு சொன்னவ, அவளும் விட்டா. வேலைக்காரர்கள் இல்லை, யாரும் இல்லை. எவ்வளோ வேதனை, உடம்பெல்லாம் பருக்கல்ங்க. யோபுவை குறித்து சிலர் எழுதும்போது எழுதுறாங்க, அத்தனை கடுமையான வேதனையா, உடம்பெல்லாம் வெடிச்சு அப்படியே சீழு சலம் வடிதான், ரத்தம் வடிதான். அத்தனை வேதனையோடு ஒரு மனிதன் உட்கார்ந்துருக்கிறார். அந்த மனிதனையும் வேதனைப்படுத்துகிறதற்கு சிலர் வருகிறார்கள். இன்றைக்கும் கூட அப்படி தான் இருக்கும். சில துக்கமான வீடுகளில் நான் பார்த்துருக்கிறேன். சில நேரங்களில் சின்ன வயது பிள்ளைகள் இறந்து போயிடுவார்கள். அங்கே வந்து சொல்லிட்டு உட்காந்துருப்பாங்க, என்ன பாவம் பண்ணானோ தெரியல, சின்ன வயசில் பிள்ளை செத்து போச்சுமா. பறி கொடுத்தவனுக்கு மட்டும்தான் அந்த வழி தெரியும், வேற யாருக்கும் அது தெரியாது. இன்றைக்கல்ல என்றைக்கும் சொல்லுகிறேன், உங்கள் குடும்பத்தில் ஒரு பிரச்சனை, ஒரு வேதனை, ஒரு உபத்திரவம், பாடு என்றால் அது உங்களுக்கு மட்டும்தான், வேற யாருக்கும் கிடையாதுங்க. ஆனால் உட்காந்து பேசுவாங்க, ஆமாம் என்ன பாவம் பண்ணானா, என்ன குற்றம் பண்ணா, என்ன தப்பு பண்ணானே, இவன் இந்த யோபுடைய சிநேகிதர் மாதிரி பேசுறதுக்கு கோடி பேர் இருக்கிறான். நீங்கள் அதெல்லாம் காதில் வாங்காதீங்க. கர்த்தர் உங்கள் பட்சத்தில் இருக்கிறார். அவர் மாறுதலை தருகிற தேவன். அவர் ஒரு மாற்றத்தை நிச்சயம் கட்டளையிடுவார். யோபு ஆனால் உத்தமத்தை விடவில்லை, அதான் ரொம்ப முக்கியம். தன்னுடைய உத்தமத்தை அவர் கடைசி வரைக்கும் விடலை. அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையா இருப்பேன். என்னை சாகடிக்கிட்டே போயா, நான் செத்தா சாகுறேன், என்னை கொன்று போட்டாலும் சரி அவர் மேல நம்பிக்கையா இருக்கிறேன். என் உத்தமத்தை என்னை விட்டு விளக்க மாட்டேன். என் ஆவி பிரிய மட்டும் என் உத்தமத்தை நான் விளக்க மாட்டேன். அது மாத்திரமல்ல, யோபுடைய விசுவாசம் ஒரு அருமையான விசுவாசங்க. அவர் சொல்லுகிற வார்த்தையை பார்த்தீங்கன்னா, அவர் என்னை சோதித்த பின் நான் பொன்னாக விளங்குவேன். ஒரு காலையா, இந்த காலத்தில் நான் காத்திருக்கிறேன், வேதனையோடு காத்திருக்கிறேன், ஆனால் ஒரு நாள் வரும் நான் பொன்னாக விளங்குகிற காலம் வரும். இந்த வார்த்தை, இந்த நம்பிக்கை உங்க இருதயத்தில் இருக்கா? இதுதான் முக்கியம். இந்த நம்பிக்கை இருக்கா? என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார்னு சொன்னாரே, உங்க இருதயத்தில் இருக்கா? என் இயேசு உயிரோடு இருக்கிறார், என் இயேசு என்னை மீட்டெடுப்பார், என் இயேசு என்னை காப்பாற்றுவார், என் இயேசு என்னை சுகமாக்குவார், என் இயேசு என்னை வாழ வைப்பார், இயேசு என்னை உயர்த்துவார், இயேசு என்னை கைவிட மாட்டார். நான் நம்பி இருக்கிற நம்பிக்கை அது என்னை வெட்கப்பட்டு போக விடாது. நிச்சயமாக நிச்சயமாக என் எல்லைகளை அவர் விஸ்தாரமாக்குவார், என் வழிகளை விசாலமாக்குவார், என் தேவைகளை எல்லாம் சந்திப்பார், எனக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுப்பார், எனக்கு சுகத்தை கொடுப்பார், பலத்தை கொடுப்பார், ஆசீர்வதிப்பார், என்னை கைவிட மாட்டார். மனுஷர் எங்கள் தலையின் மேல் ஏறி போகலாம், தண்ணீரையும் தீயையும் நான் கடந்து வரலாம், ஆனால் ஒரு நாள் உண்டு, செழிப்பான ஒரு நாள் உண்டு, நிச்சயமாக உண்டு. இந்த நம்பிக்கை உங்க வாழ்க்கையில் இருக்குங்களா? யோசிக்கிறீங்களா? எனக்கு குழந்தை தருவார்னு நம்பிக்கை இருக்கா? உண்மையாக சொல்லுகிறேன், சில பிள்ளைகளெல்லாம் நான் பார்த்துருக்கேன். ஒருத்தருக்கு 3 பெண் பிள்ளைகள். மூத்த மகளுக்கு திருமணமாகி குழந்தைகள் இருக்கிறது. அடுத்த மகள் ஒரு விருப்பப்பட்டு இயேசுவை ஏற்றுக்கொண்டு ஒரு பையனை திருமணம் செய்கிறார். 3வது மகள் இந்துவாக தான் இருக்கிறார். அவளுக்கு திருமணம் நடந்து அவளுக்கும் பிள்ளைகள் இருக்கு. நடுவில் உள்ள பிள்ளைக்கு திருமணமாகி குழந்தைகள் இல்லை. உடைஞ்சு நொறுங்கி போயிருப்பாள். ஆனால் எனக்கு நன்றாக தெரியும், கர்த்தர் நிச்சயம் அவளை ஆசீர்வதிப்பார், இரட்டத்தனையாக ஆசீர்வதிப்பார், மேன்மையான ஒரு வாழ்வை நிச்சயம் கொடுப்பார் என்ப நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. நிச்சயமாக ஒருவேளை அந்த மகள் இதை பார்த்தால் அவளுக்கு சொல்லுகிறேன், கர்த்தர் உன்னை கைவிடவே மாட்டார், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். ஏன்னா அவரை நம்பி நீ அவர் செட்டைகளின் மறைவில் வந்து இல்லையா? எப்படி ரூத் வந்தாலோ அப்படி நீ வந்து இல்லையா? உன்னை கர்த்தர் காண்கிற தேவனாய் இருக்கிறார், உன்னை கைவிடாத தேவனாய் இருக்கிறார். நிச்சயமாக மாறுதல் வேண்டும் என்று நம்பி இருந்தான். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்று சொல்லுகிறான். அவர் என்னை சோதித்த பின் நான் பொன்னாக விளங்குவேன் என்று சொல்லுகிறான். எனக்கு குறித்ததை அவர் எப்படி நிறைவேற்றுவார் என்று சொல்லுகிறான். உண்மையாக உங்களுடைய வாழ்க்கையிலும் உங்களுக்கென்று குறித்து வைத்திருக்கிற திட்டத்தை யாராலும் குலைத்து போட முடியாதுங்க. நீங்களா குலைச்சு போட்டாதான், நீங்களா அதை வேண்டான்னு தள்ளினாதான், நீங்களா அவரை விட்டு ஓடுனாதான். தேமாவை போல பிரபஞ்சத்தின் மேல் ஆசை வச்சு என்னை விட்டு போயிட்டான்னு பவுல் கதறுகிறான். அப்படி போனாதான். கர்த்தருடைய சித்தம் என்பது அப்போஸ்தல அழைப்பு தான். அவன் போய் காட்டி கொடுத்து அப்போஸ்தல அழைப்பை இழக்கலாம், ஊழிய பாதையை கேயாசி விட்டு போனதை போகலாம். ஆனால் கர்த்தர் உண்மையுள்ள தேவன். அவர் உங்களை ஒரு நாள் கைவிடாத தேவனாயிருக்கிறார். மாறுதலை எதிர்நோக்கி இருந்தால் உங்கள் வாழ்க்கையில விசுவாசம் கர்த்தர் மேல் இருக்க வேண்டும். எப்படி ஆகிலும் என் தேவன் ஒரு நாள் என்னை சந்திப்பார், என் தேவைகளை சந்திப்பார், என்னை கைவிட மாட்டார் என்ற நம்பிக்கை யோபுக்கு இருந்ததை போல இருந்தால் நிச்சயம் உங்களை ஆசீர்வதிப்பார்.
யோபுடைய முன்னிலைமையை காட்டிலும் பின்னிலைமையை தேவன் ஆசீர்வதித்தார். மறுபடியும் பிள்ளைகளை கொடுத்தார், மறுபடியும் ஆஸ்தி ஐஸ்வர்யங்களை கொடுத்தார். அவரோடு இல்லாத பிள்ளைகள் மட்டுமல்ல, அவருடைய கூட பிறந்தவர்கள் எல்லாரும் வருகிறார்கள். எல்லாரும் அவனை தேடி வந்து அங்கலாய்க்கிறார்கள். உங்களுடைய வாழ்க்கையில் அது நடக்கும். இன்றைக்கு உங்களை விட்டு தூரப்பட்டு போயிருப்பார்கள். உங்களை பார்த்தா அசால்ட்டாக போவாங்க. ஒரு திருமண வீட்டில் பார்த்தா கூட அப்படின்ட்டு போவாங்க. ஆனால் ஒரு நாள் உண்டு, உங்களை பார்க்கும்போது நல்லா இருக்கியாப்பா, எப்படி இருக்கம்மா அப்படின்னு கேட்டு வருகிற காலம் ஒன்று உண்டு. காரணம் என்ன தெரியுமா? கர்த்தர் உங்களை உயர்த்தி மேன்மைப்படுத்தி வைக்கும்போது உங்களிடத்திலே, உன் ஒளியினிடத்திலே ராஜாக்கள் வருவார்கள். சிறியவனை புழுதியிலிருந்து தூக்குகிறவர், எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிற தேவன் அவர் கைவிடாத ஒரு தேவனாயிருக்கிறார். எந்த நிலையில் புழுதியில் போய் உட்கார்ந்துட்டான் சிறியவனாக யோபு, தேவன் தூக்கி எடுத்தார். தாவீது புழுதியிலே கிடந்தான், தேவன் தூக்கி எடுத்து ராஜாவாக்கினார். யாக்கோபு, யோசேப்பு, யாரை வேண்டுமானாலும் பாருங்கள், தேவன் உயர்த்துகிற தேவன். மாறுதலை எதிர்நோக்கி நீங்கள் காத்திருக்கலாம். கர்த்தர் மாறுதலை நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில தருவார். உங்களை அவர் கைவிடாத தேவனாயிருக்கிறார். மாறுதல் எப்பொழுது வரும் என்று என்னுடைய உபத்திரவத்தின் நாட்களில் எல்லாம் நான் காத்திருக்கிறேன் என்று அழுத யோபு ஒரு நாள் மிகவும் சந்தோஷமாக தன் பிள்ளைகள், பிள்ளைகளின் பிள்ளைகள், பிள்ளைகளின் பிள்ளைகள், அந்த வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன் பாருங்க. யோபின் புஸ்தகம் 42ஆம் அதிகாரம், அதில் கடைசியாக ரொம்ப அருமையாக எழுதியிருக்கும். பார்த்தீங்கன்னா, தேசத்தில் எங்கும் யோபின் குமாரத்திகள் போல் சௌந்தரியமான பெண்கள் காணப்படவில்லை. அவர்கள் தகப்பன் அவர்கள் சகோதரின் நடுவிலே அவர்களுக்கு சுதந்திரம் கொடுத்தான். 15ஆம் வசனம். 16ஆம் வசனம் பாருங்க. இதற்கு பின்பு யோபு 140 வருஷம் உயிரோடு இருந்து 4 தலைமுறையாக தன் பிள்ளைகளையும் தன் பிள்ளைகளுடைய பிள்ளைகளையும் கண்டான். யோபு நெடுநாள் இருந்து பூரண வயதுள்ளவனாய் மரித்தான். ஆனால் மனைவி என்ன சொன்னா? இன்னுமா நீ உத்தமமா இருக்கிற, தேவனை தூஷித்து ஜீவனை விடு, செத்து போன்னு சொன்னா. வேதம் என்ன சொல்லுகிறது? யோபு நெடுநாள் இருந்து. இது தேவனுடைய சித்தம், தேவனுடைய திட்டம், தேவனுடைய நோக்கத்தை மனிதன் புரிந்து கொள்ள முடியாது. யாரை எடுப்பார், யாரை உயர்த்துவார், யாரை மேன்மைப்படுத்துவார், தேவனே அறிவார். ஒருவேளை அது உங்களுக்கே புரியாமல் இருக்கலாம். நீங்க நினைக்கலாம், நான் இப்படி இருக்கிறேனே, இன்றைக்கு இவ்வளவு கேவலமான நிலைமையில் இருக்கிறேன், வேதனையான வாழ்க்கை, போராட்டமான வாழ்க்கை, எனக்கு என்ன செய்வதென்றே தெரியவில்லையே, என் பிள்ளைகள் என்னை மதிக்கவில்லை, என்னை கைவிட்ட நிலைமையில் நான் இருக்கிறேன். கர்த்தர் கைவிட மாட்டார். யார் வேண்டுமானாலும் கைவிடட்டும், எது வேண்டுமானாலும் கைவிட்டு போகட்டும், ஆனால் கர்த்தர் ஒரு நாளும் உங்களை கைவிட மாட்டார். அதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். உங்கள் விசுவாசம் அவர் மேல் இருக்க வேண்டும். இன்னைக்கு நிறைய பேர் என்னன்னா, தொழில் மேல விசுவாசம் வைக்கிறாங்க, படிப்பை விசுவாசிக்கிறான், தான் செய்கிற வேலையை விசுவாசிக்கிறான். இதெல்லாம் தள்ளி வச்சுட்டு கர்த்தர் மேல விசுவாசமாயிரு. ஏன்னா நாம் பெற்று அனுபவிப்பதற்கு சகலவித நன்மைகளை சம்பூர்ணமாய் கொடுக்கிற தேவன். சொந்த குமாரனே கொடுத்தவர் அவரோட கூட மற்ற எல்லாவற்றையும் அருளாதிருப்பது எப்படி? எல்லாத்தையும் கொடுக்கிற தேவன் அவர், எல்லா தேவைகளை சந்திக்கிற தேவன் அவர். உங்களை ஒரு நாள் கைவிட மாட்டார். நிச்சயமாகவே பிள்ளைகளின் பிள்ளைகளை காண உதவி செய்த தேவன் உங்களையும் ஆசீர்வதிப்பார். அது மாத்திரமல்ல, ஆபிரகாமுடைய வாழ்க்கையில நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் அவனை அழைத்த அழைப்பு. ஏன்னா ஆதாம் தேவனை விட்டு தூரப்பட்டு போனான். இதன் நடுவிலே ஏனோக்கு தேவனோடு சஞ்சரிக்கிற ஒரு மனிதனாக இருந்தான். ஆதாமுக்கு 7ஆம் தலைமுறை. அவன் தேவனுக்கு முன்பாக உண்மை உத்தமமாக இருந்தான். 300 வருஷம் தேவனோடு சஞ்சரித்து தேவனோடைய போயிட்டான். அவன் காணப்படாமற் போனான்னு வேதம் சொல்லுகிறது. அடுத்து நோவா தான், அவன் ஒருத்தன் தான் அடுத்த ஆளு. இதன் பிறகு நீண்ட காலத்துக்கு அப்புறம் தான் ஆபிரகாமை தேவன் அழைக்கிறார். இந்த ஆபிரகாம் கீழ்ப்படிந்து வருகிறார். இந்த ஆபிரகாம் கீழ்ப்படிந்து வரும்போது ஆபிரகாமுக்கு குழந்தை இல்லை. ஆனால் வாக்கு தத்தம் என்னன்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு நல்லா தெரியும். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, அங்கே தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. என்ன? நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களே ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவனை சபிப்பேன். பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும். பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும்னா யார் மூலமாக? ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவின் மூலமாக. சரி, அந்த சந்ததி ஆண்டவர் இயேசு எப்படி வர வேண்டும்? அதற்கு ஆபிரகாமுக்கு ஒரு ஈசாக்கு கொடுக்கப்பட வேண்டும். ஆனால் என்ன நடக்கிறது? இந்த நெடுநாள் காத்திருக்கிறது இல்லையா? 75 வயசுல வாக்குத்தத்தம்,
99 வயது வரைக்கும் குழந்தை கிடையாது. இடையில சாராள் என்ன பண்ணுறாங்க, சரி தன்னுடைய அடிமை பெண்ணாலேயாவது தன் வீடு கட்டப்படணும்னு. ஏன்னா சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா சில காலங்கள், இந்த காலங்கள் நம்மளை என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா வேதனைக்குள்ளே வரும், அதுக்கப்புறம் நம்மளை பிரிந்து போக செய்யும். எத்தனையோ பேர் தேவனை விட்டு பிரிஞ்சு போயிருக்காங்க. ஏன் தெரியுமா? நெடுக்காலம் காத்திருக்குதல் இருதயத்தை இழைக்க பண்ணும். இருதயம் இழைச்சி போன போது போயிடுவாங்க, தேவனை விட்டே தூரப்பட்டு போவாங்க. இப்போ இந்த சாராள் என்ன முடிவு பண்ணுறாங்க, அந்த அம்மா ஆகாரம் மூலமாக இவளாலையாவது என் வீடு கட்டப்படணும்னு கொடுக்குறாங்க. ஆனால் ஆபிரகாம் என்ன நினைக்கிறார், எலியேசர் நினைக்கிறார். இப்படிலாம் இருக்கிற சூழ்நிலையில் தான் கர்த்தர் பேசுகிறாரு, இல்லைப்பா சாராள் உனக்கு ஒரு குழந்தையை பெற்று கொடுப்பாள்னு சொல்கிறார். திட்டவட்டமாக சொல்கிறார். ஒரு உற்பவ கால திட்டத்திலே ஒரு குமாரனை அணைத்து கொண்டு இருப்பான். ஒரே ஒரு சாட்சியை நான் உங்களுக்கு இதுக்கு முன்னாடி சொல்கிறேன். என்ன ஆவிக்குரிய வாழ்க்கையில் நடத்தின, என்னை பிசாசின் பிடியிலிருந்து விடுதலை ஆக்கின ஒரு பாஸ்டர். அவருடைய வாழ்க்கை பார்த்தீங்கன்னா அவர் ஒரு அருமையான தேவ மனுஷன், ஒன்றும் சொல்கிறதுக்கே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். அப்படிப்பட்ட ஒரு நல்ல பரிசுத்தவான். அவருடைய வாழ்க்கையில் குழந்தை இல்லை. குழந்தை இல்லைன்னா ஒரு நாள் 2 நாள் இல்லைங்க, 16 வருஷம் குழந்தை இல்லை. நீங்கள் யோசிச்சு பாருங்கள் எவ்வளோ வேதனையாக இருந்திருக்குன்னு. 1 வருஷம் போச்சு, 2 வருஷம். ஏன்னா இவங்க போய் ஊழியத்துக்கு போகணும், கணவனும் மனைவியுமா போய் ஊழியம் செய்யணும். இவங்க போய் ஜெபம் பண்ணுவாங்க, அங்கே குழந்தை கிடையாது, அவங்களுக்கு உண்டாகும். ஏன்னா ஆபிரகாமை குறித்து நான் வாசிக்கிட்டு இருக்கும்போது அபிமெலேக்கு வீட்டுக்காருக்காக இவன் ஜெபம் பண்ணுறான், அவங்க கற்பத்தை எல்லாம் திறந்து அவங்களுக்கு குழந்தைய கொடுக்குறாரு. எனக்கு ஆச்சரியமா இருக்கு, இவன் குழந்தை இல்லை ஆனால் அங்கே குழந்தைய கொடுக்குறாரு. இவங்க போய் ஜெபம் பண்ண எத்தனையோ பேருக்கு குழந்தை உண்டாயிடுச்சு, ஆனால் இவங்களுக்கு குழந்தை இல்லை. இப்படியே காலங்கள் போயிட்டு இருந்துச்சு. 1 வருஷம் 2 வருஷம் 15 வருஷம் முடிஞ்சிருச்சு. குழந்தையே இருக்காதுங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் வந்துருச்சு. இன்றைக்கெல்லாம் 6 மாதம் ஆகும்போதே குழந்தை இல்லையா, எந்த டாக்டரை பார்த்தேன்னு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. இல்லைன்னா கல்யாணத்துக்கு முன்னாடியே யாரையா போய் பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு வயசாகிடுச்சு, அநேகமாக உங்களுக்கு டெஸ்ட் டியூப் பேபி தான் அப்படின்னு சொல்லி அப்பயே ஒரு விதையை போடுறான், நச்சு விதைய. இப்படி சொன்னதை எனக்கு தெரியும். கல்யாணத்துக்கு முன்பாக போய் டாக்டர்கிட்ட போனால் உங்களுக்கு வயசு 30 ஆகிடுச்சு, அதனால் உங்களுக்கு குழந்தை இருக்காது, நீங்கள் டெஸ்ட் டியூப் பேபி தான். என்ன காரணம் கேட்டிங்கன்னா நீங்கள் கொஞ்சம் கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும். முன்னாடி இந்த மாதிரி செயற்கை கருத்தரிப்பு மையங்கிறதே கிடையாது. இன்றைக்கு இந்த பூமியில் எங்கே பார்த்தாலும் சரி, அதுலேயும் தமிழ்நாட்டில் விசேஷமாக எங்கே பார்த்தாலும் சரி, அதுக்கு விளம்பரங்களும் எங்கள்கிட்ட வாங்க, நாங்கள் குழந்தைகளை பெற்றெடுக்க நாங்கள் உங்களுக்கு உதவி செய்வோம்னு சொல்லிட்டு எங்கள்கிட்ட ட்ரீட்மெண்ட்டுக்கு வாங்கங்கிறான். 20 லட்சம் 30 லட்சம். யோசிச்சு பாருங்க. இந்த நிலை இன்றைக்கு ஏன் வந்துச்சுன்னா யாருக்குமே புரியாது. பார்த்துருக்கீங்களா? ஏன் இந்த நிலை? எதற்காக? சத்துரு வஞ்சகமாக போராடிக்கிட்டு இருக்கிறான். கர்த்தருடைய பிள்ளைகள் பார்த்தீங்கன்னா 3 மாதம் 4 மாதம் 5 மாதம் ஆகும்போதே எனக்கு குழந்தைக்காக ஜெபம் பண்ணிங்க பாஸ்டருங்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு வாழ்க்கை வந்து கொண்டிருக்கிறது. இந்த நிலையிலே 15 ஆண்டுகள் இப்போ ஒரு இடத்துல ஊழியம் பண்ண போகிறாங்க. அங்கே குழந்தைங்க மினிஸ்ட்ரி கொடுக்குறாங்க. அப்போ கொடுக்கும்போது அந்த அம்மாவை கூப்பிட்டு, பாஸ்டர் அம்மாவை, நீங்கள் வாங்க, நீங்கள் குழந்தை இல்லாதனால சின்ன பிள்ளைங்கள்லாம் உங்களுக்கு ஹேண்டில் பண்ண தெரியாது, நீங்கள் பெரிய பிள்ளைங்களுக்கு கிளாஸ் எடுங்கன்னு சொல்கிறாங்க. இப்போ அவங்க போகிறாங்க. எங்கே போனாங்க தெரியுமா? வீட்டுக்கு போயிட்டாங்க. வீட்டை போய் கதவை போட்டிட்டு, ஆண்டவரே சின்ன குழந்தைகளை நான் பார்க்க முடியாதுன்னு என்னை இப்படி சொல்லிட்டாங்களே, எனக்குன்னு ஒரு குழந்தை இருந்திருந்தா நான் அந்த குழந்தைங்களுக்கு நான் கிளாஸ் எடுத்திருப்பேன்ல, என் வாழ்க்கையில் ஏன் இவ்வளவு அவமானம்? ஒன்று எனக்கு குழந்தை கொடுங்க, இல்லைன்னா நான் சாகிறேன், என் உயிரை எடுத்துடுங்கன்னு சொன்னாங்க. உண்மையாக சொல்லுகிறேன், இந்த குல்சான் எஸ்தருடைய இதில் அப்படி தான் இருக்கும். குல்சான் எஸ்தர்னு ஒரு அம்மா, அதை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா அதுக்கு இணையாக இருக்கும். நான் வாசித்த போது அதை நினச்சேன். ஏன்னா அந்த அம்மா அப்படி தான், நான் ஊனமாக இருக்கிறதுக்கு சாகுறேன், நான் செத்து போகிறேன்னு பாகிஸ்தானில், நான் சாகுறேன், என்னை எடுத்துக்கொள்ளுங்கன்னு சொல்லி கதறாங்க. கதறும் போது ஒரு வெளிச்சம் வருகிறது. அந்த வெளிச்சம் கொஞ்ச நேரத்தில் ஒரு உருவமாக தெரிகிறது. அவங்க சொல்கிறாங்க, அல்லாஹ் அப்படி வந்துட்டீங்களேன்னா, இல்லைம்மா நான் ஈசா அப்படின்னு சொல்லி அவருடைய தழும்புகளை காட்டி, வா என்கிட்ட எந்திரிச்சு வா அப்படின்னு சொல்லும் போது, நான் தான் நடக்க முடியாத, இல்லை நீ எந்திரிச்சு நடந்து வா என்கிட்ட வான்னு சொன்ன உடனே எழுந்து நடந்தார்கள் என்று சொல்லி அந்த புஸ்தகமே இருக்கிறது, குல்சான் எஸ்தருடைய சரித்திரம். அவங்க அதுக்கப்புறம் பெரிய ஊழியம் செஞ்சாங்க. அவங்க வீட்டில் இருந்து அனுப்பிட்டாங்க. அதன் பிறகு ஊழியக்காரியாக பெரிய அளவில் ஊழியம் செய்தவர்கள் அவர்கள். 2 கால்களும் பாதிக்கப்பட்டவர்கள். இந்த சகோதரியும் அப்படி தான், அந்த பாஸ்டரும் அப்படி தான் வீட்டுக்குள்ளே அழுதாங்க, எனக்கு ஒன்று குழந்தை கொடுங்க, இல்லைன்னா நான் சாகுறேன். கர்த்தர் சொன்னார். 3 நாட்கள் எல்லாரும் வெளியே இருக்கிறாங்க, அவங்க வெளியே வரல. கர்த்தர் திட்டவட்டமாய் பேசினார், உனக்கு ஒரு பெண் குழந்தை முதலாவது தருவேன், கண்மணி என்று பெயரிடு என்று சொன்னார். அதன்படி அடுத்த ஆண்டு அவர்களுக்கு ஒரு பெண் குழந்தை, அடுத்த வருஷம் இன்னொரு குழந்தை பிரின்சி என்று. ஏன் சொல்லுகிறேன் தெரியுமா?
உங்களுக்கு விசுவாசம் தேவன் மேல் இருக்கும்படியாக, தேவனை நீங்கள் நம்பி அவரை அணைத்துக் கொள்ளும்படியாக, அவர் பாதையிலே தொடர்ந்து நடந்து வரும்படியாக ஆபிரகாமை நேசித்த அதே கர்த்தர், அதே தேவன் இன்றைக்கும் வாக்கு மாறாதவராக இருக்கிறார். 16 ஆண்டுகளானாலும் சரி அவர் கைவிட மாட்டார். நீங்கள் விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பீர்கள். அதைத்தான் அந்த வசனம் சொல்லுகிறது. நெடுங்காலமாய் காத்திருக்குதல் இருதயத்தை இளைக்க பண்ணும், வேண்டினது வரும்போதோ ஜீவ விருட்சம் போல இருக்குமா. ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க கூடாதபடி விரட்டி அடிக்கப்பட்டான். ஆனால் இங்கே சாலமோன் எழுதுகிறான், அந்த சந்தோஷம் ஜீவ விருட்சத்தின் கனியை புசித்ததுக்கு ஒப்பாக இருக்கும். அத்தனை மகிழ்ச்சி உங்கள் வாழ்க்கையில் இருக்கும். உங்களுக்கு ஒரு வேலை உயர்வு கிடைக்கும் போது, உங்கள் பிள்ளைகளுக்கு திருமணம் ஆகும் போது, உங்கள் பிள்ளைகள் குழந்தைகளை பெற்றெடுக்கும் போது, உங்களுடைய தொழில் வியாபாரம் மேன்மை அடையும் போது, உங்கள் தலை உயர பண்ணும் போது, பிசாசின் பிடியிலிருந்து விடுதலையாகும் போது, உங்கள் தேவைகளை சந்தித்து தேவன் உங்களை ஆசீர்வதிக்கும் போது, வியாதியின் படுக்கையை கர்த்தர் மாற்றி போடும் போது, ஜீவ விருட்சத்தின் கனியை புசித்ததை போல உங்கள் வாழ்க்கை இருக்கும். கவலைப்படாதீங்க, சோர்ந்து போகாதீங்க. கர்த்தர் நிச்சயம் உங்களை ஆசீர்வதிக்க வல்லவராயிருக்கிறார். நிச்சயமாக உங்களை மேன்மையான ஒரு வாழ்க்கையை கொடுப்பார். அவர் ஒரு நாளும் உங்களை கைவிட மாட்டார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் ஜெபிப்போம். அன்பு தகப்பனே, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற நம்முடைய பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேங்க தாவே. ஒரு மாறுதலை எதிர்நோக்கி காத்திருக்கிற நம்முடைய பிள்ளைகள் இன்றைக்கு இருதயம் இளைத்து போய் இருக்கிறதை தேவன் அறிவீர். தகப்பனே, இளைத்து போன இருதயத்தை யாரால் மாற்ற முடியும்? உம்மால் தான் ஆண்டவரே. இன்றைக்கு உடைக்கப்பட்டு, நொறுக்கப்பட்டு, நறுங்குண்டு, சிறுமைப்படுத்தப்பட்டு, வேதனையோடு இருக்கிற ஒவ்வொரு இருதயத்தையும் தகப்பனே நீர் காயம் கட்டும்படி ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. நீர் குணமாக்கும்படி ஜெபிக்கிறேன். அவர்கள் தேவைகளை தயவாய் சந்தியும் ஆண்டவரே. உம்மை அறிந்து கொள்ளும்படியாக, உம்மை புரிந்து கொள்ளும்படி இன்றைக்கு அவர்களுடைய தேவைகள் சந்திக்கப்படட்டும் ஆண்டவரே. என்ன தேவை என்பதை நீர் அறிந்திருக்கிறீர் ஐயா. உங்களுக்கு இன்னது தேவை என்பதை உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார் என்று சொன்னபடி தேவைகளை அறிந்த எங்கள் பிதாவே, இயேசுவின் நாமத்தினாலே எல்லா தேவைகள் சந்திக்கப்படுவதாக. தகப்பனே, நீங்க யார் என்பதை ருசித்து பார்க்க உதவி செய்யுங்க ஐயா. ஒரே ஒரு விசை இன்றைக்கு நீங்க மனம் இறங்குங்க ஆண்டவரே. நீங்க தயை உள்ள தேவன், ருசித்து பார்க்கட்டும். என் கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பார்க்கட்டும். மகிழ்ந்து களிகூற உதவி செய்யுங்க. நீங்க அப்படி செய்கிறதற்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாரா. God bless you.